அம்மா வேற வேற நீங்க கட்டையா போறீங்களா இந்த ஆபரேஷன் செஞ்சதுல இருந்து என்னதுக்காண்டி கட்டையா போய் கொண்டா இருக்குல வந்து கிச்சனுக்கு வந்து இறங்கிட்டேன் நம்ம அதாவது இப்போ கொஞ்சம் சாமான் என்ன விலைக்கு வாங்கினீங்களோ கூடவோ இதெல்லாம் பொரிச்சு காய்ச்சா பாத்தீங்கன்னா கொஞ்சம் எதை போடுவாங்களா பன் நம்பர் தான் பயப்படுறாரு அதுவுமே அப்படிதான் நாங்க சாப்பிடுறோம் அதுதான் எல்லாருக்கும் நீங்க வணக்கம் வணக்கம் நான் காயந்தான் அம்மா ஓகே இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா வளமை போல் எங்களுடைய வீட்டுக்கு பையனுக்கு முன்னுக்கு நிற்கிறோம் நம்ம அதான் அம்மா வேற வேற நீங்கள் கட்டையாக போகிறீங்களா இப்போ அந்த ஆப்ரேஷன் செஞ்சதுல இருந்து என்னதுக்காண்டி கட்டையாக போய் கொண்டா இருக்கிறேன் ஓகே அப்படி இருக்க இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா வந்து கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் ஃபுல்லாக வந்து கிச்சனுக்கு வந்து இறங்கிட்டேன் நம்ம ஃபுல்லாக இறங்கி அதாவது இப்போ கொஞ்சம் சமையல் செய்கிறதுலேருந்து இப்போ கால்மை சாப்பாடு இரவு சாப்பாடு விண்ணரை சாப்பாடுன்ட்டு இப்போ தொடர்ச்சியாக வந்து வீட்டை வந்து அம்மா தான் வந்து சமையல் வந்து செய்கிறவன் என்ன இப்போ சில பேர் மாதிரி வந்து கடையில் வந்து நாங்கள் வந்து வந்துடும் இல்லைண்ணா அது வந்து அம்மாவுக்கு வந்து பிடிக்காது கடையில் வந்து வேண்டி சாப்பிட்றதுன்றது நீங்கள் சாப்பிட்டீங்க நாங்கள் சாப்பிட்றோம் சொல்லாங்களாம் வந்து நாங்கள் சாப்பிட்றோம் கடையில் வந்து சாப்பிட்டு வரோம் அந்த அம்மா வந்து காலமாக பின்னேரம் இதை வந்து ஏதாச்சும் இந்த வெள்ளிக்கிழமை அப்படியான இதுன்றா தான் இந்த பானுவல் வாங்குற இது இருக்குண்ணா சாப்பாட்டுக்கு வேண்டும் இரவு சாப்பாடு இருக்குது மற்றபடி சமையல் வந்து தொடர்ச்சியாக வந்து எங்களை விட்ட செய்கிறான்னு கொஞ்சம் நாள் நாங்கள் செய்தே ஆகுவோமே நம்ம அப்படி இருக்கீங்க இன்றைய சனிக்கிழமை தானே இப்போ நேற்றும் வெள்ளிக்கிழமை மச்சம் மரக்கறி நம்ம அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் ஒரு வித்தியாசமான முறையில் வந்து வித்தியாசம் டெய்லி வந்து நாங்கள் சோறும் கறி அதெல்லாம் காய்ச்சினாங்க இன்றைய தினம் வந்து அந்த பெரிய இறால் வாங்கினாங்க ஒன்று இந்தலாம் ஒரு பெரிய இறால் நான் போனேன் நீங்க இவரை இப்படி சொல்றாரு இந்த இறாலை பார்த்தாலுமே இப்படி புளி இருப்பாரு இல்ல அப்படி இல்லை அன்னைக்கு நான் அப்படியே பெரிய காட்டத்தானே போறேன் நான் அம்பலா காய்ச்சேன்னா அப்போ நார்மலாக வந்து பெரிய இறாலுக்கு தான் வந்து போனாங்க ஒரு இடமே இல்லை அந்த சந்தைகள் வந்து அவ்வளோ சனம் தெரியுமோ சனிக்கிழமை தானே இப்போ சரியான முறைக்கு சனம் கூட இப்போ இறால் வந்து பெரிய இறால் வந்து இல்லை பெரிய லெவல் இறால் வந்து கொஞ்சம் என்னென்னு சொல்கிறது அந்த 1/2 கிலோ அப்படி வாங்கினா கொஞ்சம் மறுபடியும் சமைக்க நல்லா இருக்கும் நல்லா பொரிச்சு காய்ச்சினா நல்லா இருக்கும் அப்போ அதைத்தான் இன்றைய தினத்தில் எங்களுடைய மதிய சாப்பாடு வந்து ஒரு வித்தியாசம் அதாவது டெய்லி வந்து சமைக்கிறது வந்து சோறு அப்போ இன்றைய தினம் வந்து மாறுபட போகுது நம்ம புட்டு இறால் நல்லா இவர் தான் சொன்னார் காலமே அம்மா அண்டைக்கு நீங்கள் எனக்கு போதுமா புட்டுமா வச்சு இறால் குழம்பு வச்சு தாங்குவோம் அப்போ நான் பார்த்தேன் இதை நாங்கள் ஒரு வீடியோவா ஆக்கிடுவோம் என்ன வீடியோ தான் ஆக்குவோம் அப்போ சண்டே சமையலை விட்டுட்டு வீடியோக்கள் சண்டே சமையல் நம்ம ஓகே அப்போ தொடர்ச்சியாக வந்து நான் வீடியோ பார்ப்போம் அதுக்கு முதல்ல வந்து எங்களோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரணுங்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க பில் ஒன்று கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனே பெரும் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுடைய வளமை போல் எங்களுடைய கிச்சனுக்குள்ள வந்து நாங்கள் போய் அம்மா வந்து புட்டும் மற்றது அந்த சாம்பார் என்ன செஞ்சீங்க பருப்பு வந்து காய்ச்சிட்டேன் நீங்களும் வச்சுனீங்க சரி அது உங்களுக்கு அது ஓகே அப்போ நாங்கள் இப்போ இறாலை வந்து கொஞ்சம் பொரிச்சு தருவீங்களா எங்களுக்கு 2 3 அப்போ நாங்கள் இறாலையும் பொரிச்சு வீடியோ வந்து பார்ப்போமே என்ன சொல்லிச்சு ஓகே பார்த்தீங்கன்னா இது நாங்கள் இப்போ தேவையான பொருட்கள் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் தக்காளி பழம் என்ன விலைக்கு வாங்கினீங்களோ கூடவோ நீங்கள் நினைக்கலாம் தக்காளி பழமா நிறைய வச்சுருக்காங்க தக்காளி பழம் மிச்சியில் அடிச்சு இதுக்கெல்லாம் கூட வித்தியாசமாக இருக்கா செய்து பார்ப்பேன்டாங்களே ராளை காலமா சரி ராளை பாத்தீங்களா சொன்னார் பாருங்க உங்களுக்கு பெரிய ராளை எடுத்து பெரிய ராள் வந்து இல்லையம்மா பெரிய ராளா இல்லைன்னு பாருங்க இதுதான் பெரிய ராள் உண்மையிலே நாங்கள் வேண்ட விளையாட கொஞ்சம் பெருசாக தான் இருக்கேன் இதோட இன்னும் பெருசு இருக்குல்ல அதுதான் வாங்கணும் பார்த்தேன் வீடியோக்கு நல்லா இருக்கு சரி பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப நாங்க தேவையான பொருட்களை பார்ப்போம் இது பாத்தீங்கன்னா இறால் இப்ப பாத்தீங்களான இது கருவேப்பமிலையும் ரம்பையும் வெட்டி வச்சிருக்கோம் அது பெருசா கொஞ்சம் வெட்டி வைக்க நான் வெட்ட போறேன் இதை வெந்தயம் இது பால் இது தூள் இது உப்பு இது பாத்தீங்கன்னா தக்காளி பழம் நிறைய புலம்பணுமோ இது புலம் நான் போடல 2 மிக்சியில அடிச்சு போட்டு கூட போறோம் சரி ஓகே ஒரு கறிக்கும் போட போறோம் 2 பாத்தீங்கன்னா பச்சை மிளகாயும் வெங்காயமும் உப்பு நான் என்னன்னு சொன்னா தக்காளி பழத்தை பால் காட்டியாச்சு சரி ஓகே இப்போ நான் வெங்காயத்தையும் தக்காளி பழத்தையும் வெட்ட போறோம் சரி வெட்டுங்க சரி வெட்டுறதையும் காட்டத்தானேம்மா வேணும் வெட்டுங்க சரி குழம்பு வைக்க போறோம் நாங்கள் மலை முதலும் போட்ட நாங்களான
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வெட்டுவோம். தக்காளி பழம் வந்து சில பேர் வந்து நீள நீளமாக வெட்டுவினேன். நாங்கள் இப்போ மற்ற மாரி வெட்டப்படும் பாருங்க. இப்படியும் வெட்டலாம், இப்படியும் போடலாம். நாங்கள் இப்படி இந்த தக்காளி பழம் மிக்சியில் அடிப்போம். வடிவாக இருக்குண்ணே தக்காளி பழம். தக்காளி பழம் ஒரு வடிவு தான். பலவகை மாதிரி தான் நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். இது பழமெல்லாம் நாளைக்கு நல்ல விலையெல்லாம் இருக்கு. இது இப்போ 1/2 கிலோவில் 1 ரூபா. 1/2 கிலோவில் 1 ரூபா. இன்னும் லாபம். 1 கிலோ 1 ரூபா. 1/4 கிலோ 1 ரூபா விற்றது, 100 ரூபா விற்றது, 150 ரூபா விற்றது. சரி, தக்காளி பழம் வேறு இது இப்போ மரக்கறி கொஞ்சம் வேண்டாம், பிரச்சனை இல்லை. கோயில் மூட்டங்கள் வேற அப்படி எல்லாம் விலை கூடி நெட்டு விலையெல்லாம் நிற்கும் இல்லை. அந்த மூட்டை தான் தோட்டங்களும் வைக்கணும் வைக்கிறேன்டா. நாங்கள் விளையாட்டு தோட்டம் வைப்போமே. ஃபுல்லாக வந்து நாங்கள் வெட்டோம். தக்காளி பழத்தையும் வெங்காயத்தையும் வெட்டி போட்டு பார்ப்போம். சரி, ஓகே. என்ன சூடாயிட்டு பாருங்க. நாங்கள் இப்போ ரால் தான் பொரிக்க சொல்லி நிற்கிறேன். கொஞ்சம் பயமாக தான் கிடையாது. பொரிச்சு பார்த்துக்கலாம். நாங்கள் தான் மலைக்கு காய்ச்சுவோம் இல்லையா பொரிக்க. போட்ட உடனே கலர் மாறிச்சு. நம்ம பிடிச்சாங்க அது பெருசாக மீன் ஒரு மாதிரி இல்லை தானே. அங்கே முன்னாடி உப்பு கல்லையும் போட்டுவிடுவோம். அப்படி பொரிஞ்சு கொண்டு வந்தால் அப்புறம் நாங்கள் அள்ளிட்டு அதுக்குள்ளே வெங்காயம் தாளிப்போமா. அதுக்குள்ளே வெங்காயத்தை போடலாம். அப்படியே போடுங்க. அப்புறம் நான் ரங்குவோம். சரி, அப்போ நாங்கள் மூடுவோம். ஓகே, பார்த்தீங்கன்னா இறால் எப்படி வந்துட்டு அங்காலையும் இறால் வந்து பொரியுது. நம்ம இதெல்லாம் பொரிச்சு காய்ச்சல் பொரிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை போடுவோம். வெங்காயம் பச்சை மிளகாய் போரல ஒன்று இருக்கு. நல்லா இருக்குண்ணே. நாங்கள் 2 வெங்காயம் போடுவோமா. வெங்காயத்தை போட்டு வதக்கி கொண்டோம். வெங்காயத்தோட பச்சை மிளகாய் இருக்கு. சொல்லணும் படிவா. பச்சை மிளகாய் தான் போடுவோம். என்னோட கொஞ்சம் நாங்கள் கருவேப்பிலை இதையும் போடுவோம். உள்ளி நாங்கள் சொல்ல மறந்துட்டோம். நம்ம வெந்தயத்தை போடுவோம். சரியா, உள்ளியும் கிடக்குறோம். உள்ளி சொல்ல மறந்து வச்சிருக்கிறோம். உள்ளியும் போட்டுவோம். சரி, அப்படி அந்த பதாயம் கொண்டு வேற வேற கொஞ்சம் ஒன்று வேற நாங்கள் சுராப்போமா. அதுங்கன்னா நாங்கள் இப்போ தக்காளி பழம் போட போகிறோம். சரி, போடுங்க. தக்காளி பழம் போட்டாச்சு. நாங்கள் இதை இப்போ வதக்கி அடுப்பில் வச்சுட்டு தக்காளி பழத்தை நாங்கள் 2 தக்காளி பழம் மட்டும் வச்சுருக்கிறோம். ஏனம்மா இது அடிச்சுட்டு போட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். மிக்சியிலையோ? மிக்சியில் அடிச்சுட்டு இது கொஞ்சம் அம்மியிலேருந்து அரைங்க அரைக்க போகிறோம். சரி, பார்த்தீங்கன்னா இப்போ நான் மூட போகிறேன்னா. சரி சரி, பார்த்தீங்கன்னா எல்லாம் வதங்கி நல்ல மாதிரி வந்துட்டுது. இந்த வாரம் கொஞ்சம் வடிவாக இருக்கணும். இப்போ நான் மிக்சியில் தக்காளி பழம் அடித்து வச்சுருக்கேன். அதை நான் இப்போ இதாக போகிறேன். பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக்சியில் அடித்து வச்சுருந்தாங்க. வேங்கிடுவோம். அங்கே ஒரு வித்தியாசமாக தக்காளி பழமும் போட்டு தக்காளி பழம் அடித்து ஒரு வித்தியாசமாக ஒரு பிட்டல் கறி மாதிரி தான் வைக்க போகிறேன். மற்றது இப்போ நீங்கள் கொஞ்சி கொண்டு வர உப்பு போடணும். வதக்கின வழியாக கொஞ்சம் உப்பு தான் போட்டேன் நான். இது வாங்க. சரி, பார்த்தீங்கன்னா பால் கொஞ்சம் கொடுக்கும் லைட்டாக. சரி, பார்த்தீங்கன்னா பால் விடுறோம். கயந்தன் வெளியால் போயிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கிற நல்லா நல்லா ஒரு திக்காக வந்துட்டுது. தூள் போடைக்க பார்ப்போம். சரி, இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா கொதிச்சு வந்துடுது. நாங்கள் கொஞ்சம் லைட்டாக தூள் போடுவோம். எங்கட நாங்கள் திரிச்சா தூள். சரி, எப்படி இருக்குன்னு பாருங்க. நாங்கள் தூளை கூட தக்காளி பழம் தூள் எல்லாம் கூட எப்படி வருதுன்னு பாருங்க. நாங்கள் நல்ல பிரட்டல் கறியாக தான் வைக்க போகிறோம். நான் இந்த மாதிரி ஒருக்கா தான் செய்து பார்க்குறோம். தக்காளி பழம் விட்டு மிக்சியில் அடித்து நல்லா தான் வருமானு நினைக்கிறேன். கறி பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து நாங்கள் கறியெல்லாம் வந்து கிச்சனு கண்டு சாப்பிட காட்டேன். நாங்கள் வெளியில் வந்து வெளியில்
கொஞ்சம் நாங்கள் வெளிவீது வந்திருக்கு காற்று விரட்டு வெட்டியா இருக்குது அப்ப சாப்பிட்டால் கொஞ்சம் குழப்பமா இருக்கு டென்ஷனா இருக்கு சாப்பிடல நாங்க இப்ப நாங்க வெளிவீதி வந்திருக்கிறோம் அவங்களுக்கு இருக்கிறோம் கறியை காட்டையில பாருங்க அப்படி ராள் எல்லாம் இருக்கும் அப்படி இருக்கு நாங்கள் நீங்களே மாய விடுறீங்க போடுறதுல 1 நம்பர் தான் நாங்களே பார்த்துட்டு பயப்படுற வேணுமே அப்படிதான் நாங்க சாப்பிடுறோம் அதுதான் எல்லாருக்கும் தூள் பிடிக்காது இது வந்து பாத்தீங்கன்னா பிட்டும் அடுத்தது வந்து இறால் வந்து நாங்கள் பொரிச்சு வச்சுக்கிறோமே நம்ம கொஞ்சம் இறால் வந்து எடுத்து பொரிக்கிற வளமை தானே இப்போ எடுத்து வச்சுக்கிறோம் சரி இப்போ நான் வந்து வாழை இலையெல்லாம் வந்து இப்போ போடப்படும் அதே மாதிரி கவசியம் காட்டுவோம்மா வாழை இலை ரொம்ப பேர் நீங்களாம் சாப்பிட போறீங்க நான் சாப்பிட ஏனம்மா நான் இப்ப சாப்பிடுறேன் எனக்கு உலகம் காணுமா உலகமே எனக்கு காணும் நான் ஃபுட்டு சாப்பிடுறேன் நீங்க போடுங்க நான் பெருசா வந்து சாப்பிட மாட்டேன் நீங்க சாப்பிட மாட்டீங்க சரி நீங்க உங்களுக்கு சாப்பிடும் நான் என்ன ஃபுட்டு சாப்பிடுறேன் காசி எனக்கு இறாலாம் அம்மா சரியா சரி ஆள் பொரியலும் புட்டும் நான் கண்ணாடி பிறகு இது போட்டிருக்கேன் இந்த வீடியோ நிறைய நாட்கள் அப்புறம் வந்து போடையிட்ட கூடுதலாக நாங்கள் இப்போ சமையல் எடுக்கிறதில்ல பெருசா இந்த இதான் எடுத்துருக்குறோம் கால் ஓடி இருக்குது நீங்க ராலை போட்டு காட்டுங்க வீடு புட்டுக்கு இதுக்கு நல்லா இருக்கும் கறி காட்டுங்க அப்படி சரி எங்களோட கறியையும் புட்டையும் பாருங்க அப்படி இருக்கண்டு இதுதான் எங்களுடைய மதிய சாப்பாடே நம்ம நான் தக்காளி பழம் இன்னும் அடிச்சு ஆளுக்கு விட்டது இல்ல தக்காளி பழமும் போட்டு சத்தியம் நான் காய்ச்சல இன்றைக்கு நான் வித்தியாசம் இருக்கட்டும் சமைச்சு பார்த்து நான் இனிமேல் டேஸ்டா இருக்குது சோறோட சாப்பிட்டு பார்த்தேன்னா நல்லா நீங்க சொல்லணும் உங்களுக்கு பசிக்கிறேன் அப்படி சாப்பிடுறீல அதால நான் சாப்பிடல நீங்க லைட்டா கொஞ்சம் மட்டும் சாப்பிடுவோம் நம்ம சரியா உங்களோட ஆசையும் கூட பண்ணாலும் கொஞ்சம் சாப்பிடுவோம் அம்மா கொஞ்சம் பேக்க சீத்தி விடா நீங்க சாப்பிடுங்க அம்மா சாப்பிடக்கூடாது ஜோசிப்பேன் அப்புறம் செஞ்சு கோதுமை சாப்பிடுறேன் அதில் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்றேன் இது கோதுமை புட்டுக்கும் இறால் கனவை இறால் கனவை மட்டும் என்ன நண்டு நண்டும் புட்டும் சாப்பிடாது நண்டு அரிசிமா புட்டு நண்டும் சாப்பிட்டுப்பேன் அது நல்லா இருக்கும் இந்த மெட்டை நீங்க செய்து பாருங்க உண்மையில சட்டப்படி இருக்குது நல்லா இருக்குது என்ன நம்ம தக்காளி பழம் போடுறதான் நம்ம கரையில தக்காளி பழம் போடுறோம் நாங்க பொதுவாகவே நாங்க தக்காளி பழம் வெந்தய மாதிரிக்கு தான் குழம்பு வைக்கணும் நான் தக்காளி பழம் அடிச்சு விட்டேன்னா உண்மையில நல்லா இருக்குது நீங்க எனக்கு அங்க அவ்வளோ தூள் வலி போட்டுட்டோம்னா நாங்கள் தக்காளி பழத்தை விட்டு வடிச்சாதான் அப்படி அந்த இதாக இருக்குது தடிப்பா இருக்குது நல்லா இருக்கு நம்ம அப்படியே சொல்ல நான் நாளைக்கு தான் போடுவேன் இந்த சனிக்கிழமை தான் அஞ்சியா கண்ட வீடியோ சொல்லக்கூடாது நம்மளா வந்து இப்போ சோறு சாப்பிட்றத விட இந்த ராக்கறி எழுக்கிட்டு சாப்பிட்ற போல நல்லா இருக்கு நம்ம நல்லா எடுத்த பறிச்சு எடுத்த சாப்பிடணும் இதை விட பெரிய இறால்லாம் வாங்க கொண்டு போனா நான் எல்லா மீனுமே இருக்குது சூறையெல்லாம் பெரிய இறால் பெருசா பிடிக்காது இல்ல சூறையெல்லாம் மீன் இருக்குது ஆனா 1200 ரூபா அவர் ஆளுட அந்த அரமரால வாங்கி இருங்க நான் தண்ணி எடுத்துட்டு வரேனா நான் முடிச்சு விடுமா இல்ல பாரு தண்ணி எடுத்துட்டு வர பா ஓகே பாத்தீங்கன்னா இப்ப நான் இதோட இந்த வீடியோ வந்து நிறைவேற்றுவோம் என்னம்மா நீங்கள் உங்களுக்கு காணும் தானே எனக்கும் காணும் உண்மையில எங்களை கறியும் முட்டும் எப்படி இருக்குன்னு நீங்க கமெண்ட்ல போடுங்க நல்லா தான் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி பார்த்து செய்யுங்க உண்மையில சட்டப்படி நல்லா நல்லா இருக்கும் இன்னொரு வீடியோ சந்திப்போம் என்னம்மா பாய்